ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இலாஸ் ஐடியா. இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் வந்து ஒரு டாலர் ட்ரீ அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் கிளம்புனோம். இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா அரௌண்ட் 12 டிகிரி தான் இருந்துச்சு, செம்ம கோல்டு. சரி, இன்றைக்கி ஒரு உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய டாலர் ட்ரீ அப்படின்ற ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கடையை உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இந்த டாலர் ட்ரீ அப்படின்ற கடை பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா நம்ம இந்திய மதிப்புக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து $1 வந்து எந்த பொருள் எடுத்தாலும் $1 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 1.25, 1.75, 1.50 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே வந்து 100 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்து பொருளும் வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவ்வளோ சீப்பாலாம் இருக்காது, குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டி சப்ளைஸ், பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் டாலர் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு தேவையான எல்லா பொருள் சப்ளைஸ் கிடைக்கும். அப்புறம் சாக்லேட், ஸ்நாக்ஸு, வீட்டு உபயோக பொருட்கள், அப்புறம் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஆக்சசரிஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து யூஎஸ் வர போகிறீங்க, நீங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த பொருள் 100 ரூபா தான். ஸோ நம்ம ஊர்லேயும் இதே 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பொருளை எடுத்துகிட்டு வராதீங்க. இங்கே அதை நல்ல குவாலிட்டியில் நல்லா பெஸ்ட்டாகவே இங்கே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ஐட்டமுமே வந்து ரேட்டு அதிலே காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிச்சன் செட்டப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த கடைக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். அதுதான் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ்ன்னு கூட சொல்வேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த கடைக்கு போனாலுமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே $1, அதாவது $1.25 தான். நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, கிச்சன் ட்ரே, இந்த கிளாஸு, இந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, டேபிளில் வைக்கக்கூடிய ஐட்டம், ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்னதாக டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நம்ம கூட சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இதெல்லாம் வந்து இங்கே மோஸ்ட்லி பை பண்ணுவாங்க. ஃபுட் ஐட்டம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியலை. எல்லாருமே வந்து கிச்சன் ஐட்டம் இங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நானும் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். எனக்கு எல்லா பொருளுமே பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா டாலர் ட்ரீ அப்படின்றது அமெரிக்காவிலும் கனடாவும் சேர்ந்து டோட்டலாக வந்து 16,000 ஷாப்ஸ்க்கு மேலே, அதாவது பிரான்ச்சஸ்க்கு மேலே இங்கே இருக்கிறான். எவ்ரிதிங் $1 ஆர் லெஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளடைவில் அது அப்படியே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹாலோவின் சீசன் அப்படின்றனால அதுக்குரிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கெலட்டனு, அப்புறம் அது வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து ஒரு பேய் ஆவிகள்லாம் கீழே வருமா, ஸோ அதை துரத்துறதுக்கு வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அப்புறம் வந்து இந்த ஸ்னோ டைமு அப்படின்றனால அதுக்குரிய ஐட்டம்ஸும் இருந்துச்சு. எல்லா ஐட்டம்ஸும் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் காமிக்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஐட்டம்ஸ் பார்த்தா இந்த டிஷ்யூ இதெல்லாம் வந்து இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் போட்டாலுமே இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் லோஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இது இந்த மாதிரி கிச்சன் ஸ்பாஞ்சு, இந்த டைடு ஐட்டம்ஸு, வாஷிங் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த கரண்டி, டிஃப்ரெண்ட்டான அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்ஸு, கப்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு, ஜிப்லாக் கவர்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வேறையாக இருக்கும். ஒவ்வொன்றும் எல்லா சைஸுமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த ஜிப்லாக் கவர்லாம் வந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊர்லேயும் ஜிப்லாக் கவர்ஸ்லாம் கிடைக்கிது, பட் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெயில் பாலிஷ்லாம் காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அதாவது இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. விக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க, சும்மா நார்மல் விட்டமின் டேப்லெட்ஸ் வச்சுருக்காங்க, லிப் பாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது அது போக மேக்கப் ஐட்டம்ஸும் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஐலைசஸ்ஸு அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது, நெயில் பாலிஷ் ரிமூவரு, கோல்கேட் பேஸ்ட்டு, கிளிப்பு, பேண்டு, ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கிது. இதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. $1 கோல்கேட் பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதுவுமே கிடைக்கிது. நம்ம இந்தியா ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, இந்த
ஐலைனர்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பேபி ப்ராடக்ட் பால் பாட்டிலேருந்து இந்த செட்டஃபில்லு, இந்த லோஷனு எல்லாமே இருக்குது. பால் பாட்டில்லாம் வந்து 100 ருபீஸ்னால் ஓகே தான் குவாலிட்டி வைஸ். நான் வந்து நம்ம ஊர்லேயே வந்து 300க்கு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ், அதாவது நம்ம பேக் பண்ணுற மாதிரி கேப்போட இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. செட்டாக 4 கப்பு 5 கப்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. அப்புறம் இந்த வாஷ் பண்ணுறது டிஷ்யூ ஹோல்டரு, அதுக்கப்புறம் இந்த இது லெமன் புளிகிறது, நைஃபு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிது. நிறைய ஜிப்லாக் தான் பார்த்தேன் நான். பார்த்தோன்னே வந்து எனக்கு எல்லோரும் இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகிறது தான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் பாத்ரூம் வாஷ் பண்ணுறது, இந்த மாப் போடுறதுக்கு வாளி, அதுக்கப்புறம் வந்து குட்டி அந்த சாஸ் இதெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி குட்டி பவுல்ஸு. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் வந்து டாலர் ட்ரீயில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லா வீட்லேயும் நான் பார்த்தேன். நானும் கேட்டப்போ எல்லாரும் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஷாப் அப்படின்னா வந்து நீ டாலர் ட்ரீ போ அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்களா டவ் க்ரீம் இருந்துச்சு, ஒன்று எடுத்துக்கிட்டேன். உமன் தனியாக மென்னுக்கு தனியாக இருந்துச்சு, ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஷேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது செடி வைக்கிறதுக்குரிய ஐட்டம்ஸு, அப்புறம் குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் நிறைய இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேக்ஸ் நான் சொன்னேன்ல கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இந்த டைம்லன்னு, ஸோ அதுக்குரிய பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கிஃப்ட் கார்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பென்னு, இதெல்லாம் பென்னு, க்ரையான்ஸு, ஃபைலு, பேப்பரு, ஸ்டாப்லரு, செலோ டேப்பு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, குட்டி குட்டி இந்த இதிலே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக, அதுக்கப்புறம் வந்து பேக்ஸு, அப்புறம் கேண்டில்ஸு, லாட் ஆஃப் ஐட்டம். நீங்கள் ஃபைன் பண்ண முடியாத ஐட்டமே இல்லை. அவ்வளோ நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் தேடணும் அந்த மாதிரி. அந்த பாக்ஸஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள், அழகழகாக கம்பியிலலாம் இருந்துச்சு, டிஷ்யூ ஹோல்டர்லேயே. அதுக்கப்புறம் நம்ம மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு தான் அது, நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இந்த கப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு, லென்த்தியாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, ஓவலாக இருக்குது, என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் கேப்போட தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்களா அழகாக நல்லா, அதாவது நம்ம கபோர்ட்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கெலட்டன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது அந்த என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ணுவாங்களாம். அப்புறம் பேக்ஸ் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லா பொருளையும் எடுப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ரேட் வைஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது சூப்பர் தான். மற்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா, சீசன் வைஸாக வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ வந்து நான் வீடியோ எடுக்கல, என் ஃப்ரெண்டோட போனேன். அப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த தடவை போனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரே கடைக்கு 2வது தடவை போகும்போது நம்மளுக்கு எப்படி தோணும், எல்லா ஐட்டம்ஸும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னா. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்புறம் இந்த மாபு போடுறதுக்கு தனித்தனியாக என்ன சொல்கிறது, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சிங்க்கு கழுவுறது, இது அந்த அடுப்பு துடைக்கிறது, ஸ்பாஞ்ச், பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி ஐட்டம். அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸு, டிஸ்இன்ஃபெக்டட் வைப்ஸு, எல்லா க்ளீனிங் ஐட்டம்ஸ்லேயே நிறைய இருந்துச்சு. என்னென்ன க்ளீன் பண்ணுறது, ஒவ்வொரு அடுப்புக்கு, அந்த அடுப்பில் உள்ள கம்பியை துடைக்கிறதுக்கு, ஜன்னலை துடைக்கிறதுக்கு, சிங்கை துடைக்க, இப்படி எல்லாத்துக்கும் லிக்விட் இருந்துச்சு. எதை வாங்குறது எதை எடுக்கிறதுனே தெரியல எனக்கு தெரிஞ்ச 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். அந்த பொருளை மட்டும் கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஐட்டம்லாம் பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதை நீங்கள் வாங்கிட்டு வராதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறது, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மற்ற வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா சத்து மாவு அதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஐட்டம்லாம் வந்து நீங்கள் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து க்ரீமு, லோஷன்லாம் குவாலிட்டியாக தான் கிடைக்கிது. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.